ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கம்ம வாசனையோட வெங்காயமே சேர்க்காம மோர் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோர் குழம்பு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. எப்போவுமே நம்ம காரம் மற்ற குழம்பு வச்சுட்டு தான் சாப்பிட்ருப்போம். இது வித்தியாசமான குழம்புங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் துருவல், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு இஞ்சி தோல் சீவிட்டு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, 2 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்கறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுவுமே நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. பாருங்கள், இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தயிர், ஒரு தக்காளி, மல்லித்தலை, 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் பெரும்பாலும் இந்த குழம்பு எல்லாமே மண்சட்டியில் தான் செய்வேன். மண்சட்டியில் செஞ்சோன்னா அந்த குழம்பு அதிக சுவையோடு இருக்குங்க, கம்மன் வாசனையோட. இப்போ ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு காய்கள்லாம் சேர்த்தும் பண்ணலாங்க. இப்போ இந்த மண் சட்டியில் இந்த எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் பரவுற மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு தாளிப்புக்குமே மிளகாய் வத்தல் போட்டோன்னா அதிக வாசனையாக இருக்குங்க. இப்போ சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சிடணுங்க. தக்காளி கரைஞ்சி வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்தா போதுங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த மிளகாய் தூள் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் ஆயிலில் வதக்கி விட்டுட்டோன்னா இந்த ஃப்ளேவரும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அடுத்து கலர் நல்லா கொடுக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் நம்ம அடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த அரைச்சி வச்ச கலவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணுங்க. முதல்ல தயிர் ஊற்றக்கூடாது. இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணுங்க. இந்த டைமில் நம்ம தயிர் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம அப்படியே தயிர் சேர்க்குறதோட இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்தோன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த குழம்பு. நீங்கள் எப்போவுமே டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்போவுமே வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது இப்போ இந்த தயிர் ஒன்றா சேர்த்துக்கிறோங்க. முகம்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கும். அந்த டைமில் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு நல்லா கையில் கசக்கிக்கோங்க. 2 கையில் கசக்கிட்டு முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் முகத்தை கழுவுனீங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.